மக்களே, நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பவர் வீடரில் தான் பிடிச்சின்னு வந்து காட்ட போகிறேன். இந்த பவர் வீடரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பவர் வீடரை வாங்கலாமா வேணாமா? பேசிக்காகவே பவர் வீடர் வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இந்த பவர் வீடரில் அப்படி என்ன ட்ராபேக் இருக்குது, இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது வந்து யார் வந்து வாங்கலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். மக்களே, நான் வந்து இதே மாதிரி வீடியோ வந்து போடணும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய மிஷின்ஸை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ஜினை பற்றியோ எந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ ஸோ அந்த மிஷினோட நேம் வந்து கீழே கமெண்டில் வந்து போடுங்க. அதேமாதிரி பவர் வீடரை பற்றி தெரியணும் அப்படின்னா பவர் வீடர் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி பவர் டில்லரை பற்றி தெரியணும் அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்டில் போடுங்க. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பவர் வீடர் அப்படின்னு பார்க்கும்போது பல்வான் பவர் வீடரை தான் நான் கூட சொல்ல போகிறேன். பல்வான் BP 650 அப்படின்ற இந்த பவர் வீடரை தான் நான் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பவர் வீடில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஸோ இதோடைய என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 4 ஸ்ட்ரோக் என்ஜின் சொல்கிறாங்க, 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான். அதேமாதிரி இதோடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 7 HP ஹார்ஸ் பவர் கொண்டது அப்படின்ற இந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்ஜினுடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 3600 RPM அப்படின்னு சொல்கிறாங்க. RPM அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கே கிட்டத்தட்ட 3600 டைம் அதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் வந்து சுத்தம் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதோடைய சிசி அப்படின்னு பார்க்கும்போது 212 cc அப்படின்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து எதை வந்து பயன்படுத்தலாம், ஃபியூலாக எதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா பெட்ரோலை பயன்படுத்தலாமா இல்லை வந்து டீசலை பயன்படுத்தலாமா அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோலை பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் பெட்ரோலை மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதில் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து பெட்ரோலை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ வந்து ஒரு பல்சர் இருக்குது, இல்லை வந்து ஒரு TVS 50 இருக்குது, இல்லை ஒரு எக்ஸல் இருக்குது, இல்லை வந்து R15 இருக்குது அப்படின்றப்ப ஸோ அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் 7 லிட்டர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பவர் வீடரில் எந்த அளவுக்கு வந்து ஃபியூலை வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.6 லிட்டர் 3.5 லிட்டர் வரைக்குமே நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. அடுத்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பவர் வீடரால் ஒரு மண்ணை வந்து வெட்டுறோம், மண் வந்து அந்த கலப்பையை வச்சு வந்து வெட்டிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து எந்த அளவுக்கு டெப்த்தையும் வித்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வித்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாகவே 7லேருந்து 9 இன்ச்சு டெப்த்தை வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே தான், நம்ம வந்து நார்மலாக ஒரு என்ன சொல்ல ஒரு அவரைக்காய் போட்டிருக்கோம், இடையில் வந்து நம்ம வந்து சால் ஓட்டணும் அப்படின்னாலோ இல்லை வந்து ஏதாவது பில்லுலாம் இருக்குது, பில்லை வந்து கொத்தணும், அதை வந்து வெட்டி சாகடிக்கணும் அப்படின்னாலோ ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நம்பலாம். அதேமாதிரி இதில் வந்து எத்தனை கியர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா 3 கியர் வந்து இருக்குது. இதோடைய ஒட்டுமொத்த எடை அப்படின்னு பார்க்கும்போது 80 kg அப்படின்ற வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து 2 விதமான ஆயில்களை வந்து பயன்படுத்தணும். பெட்ரோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனி, ஸோ அது வந்து இன்ஜினில் நம்ம வந்து வண்டி வந்து ரன் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்துது. அந்த இன்ஜினுடைய லைஃபுக்காகவும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த கியர்ஸ் இருக்குல்ல ஸோ அதோடைய லைஃபுக்காகவும் நம்ம வந்து இன்ஜின் ஆயிலையும் கியர் ஆயிலையும் வந்து பயன்படுத்துகிறோம். கியர் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது 2 லிட்டர் வரைக்குமே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிஷினை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போவே நீங்கள் ஷோரூமில் எடுத்தாலோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது மார்க்கெட்டில் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஓட்டிருக்கீங்க, இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கீங்க அப்படின்றப்ப ஸோ இவ்வளோ நாள் ஆயிருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து ஆயில் வந்து மாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சில சஜஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ கியர் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மினிமம் 2 லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மினிமம் 1 லிட்டர் ஆச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பவர் வீடர் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை வலிக்கும், கால் வலிக்கும், ரொம்ப நேரம் வந்து நம்மளால் வந்து அந்த வண்டியை வந்து டிரைவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயத்த நானும் வந்து கேள்விப்படுறேன். இந்த ஒரு பவர் வீடரை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னா ஒரு பவர் வீடர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து எந்த விதத்தில் அது வந்து பயனளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ லேண்ட் இருக்குன்ற பொறுத்து தான் நம்ம வந்து வாங்கணும். நம்மக்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நம்ம வந்து ஒரு நாளைக்கு சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் வந்து வெட்டினா வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பவர் வீடர் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பவர் வீடரில் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்குது. இந்த பவர் வீடர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலப்பெல்லாம் இருக்குல்ல ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வரும். ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றப்ப ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அது வெட்டும்போது பேக் சைடில் தான் ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த பவர் வீடரை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து இருக்கும்போது கொஞ்சம் ஹெவியான தரையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கை வலியை வந்து ஏற்படுத்தும். ஹெவியான ஒரு வைப்ரேஷனை ஃப்ரண்ட்டில் எந்தெந்த வண்டியெல்லாம் வந்து கலப்பை கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த வண்டி எல்லாமே ஹெவியான ஒரு வைப்ரேஷனும் நம்மளுக்கு வந்து அந்த கை வலி அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான மண்ணில் வந்து பயன்படுத்துகிறீன்ற பொறுத்து தான் இதை வந்து வாங்கணும். ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு மண் அப்படின்றப்ப ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். இதே கொஞ்சம் வந்து பாறை இருக்கும், கொஞ்சம் வந்து கல்லுகள்லாம் இருக்கும், மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த பவர் வீடர் வந்து போட்டிங்க அப்படின்னா பவர் வீடர் என்னவோ கட் பண்ணோம், ஆனால் உங்கள் கையை வந்து நீங்கள் தான் வந்து உடச்சி கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை இந்த பவர் வீடர் வந்து கொடுக்கும். எந்த மாதிரியான பவர் வீடரை வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னா இந்த கலப்பைகள் இருக்குல்ல, ஸோ இந்த கலப்பைகள் வந்து நம்ம வந்து இருக்கும்ல, ஸோ நம்ம பின்னாடி ஹேண்ட் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கீழே பேக் சைடில் எந்தெந்த பவர் வீடர்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான பவர் வீடர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து வைப்ரேஷன் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது. ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு வந்து இருக்கும், நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டு வந்து ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அந்தக்கும் இதுக்கும் வந்து பெரியதாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த கலப்பைகள் வருதுல்ல ஸோ அதுக்கும் இதில் பேக்கில் வருதுங்கள அந்த மாதிரி கலப்பை, ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் மிக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸே கைவலி தான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அமௌண்ட்டு தான். ஃப்ரண்ட்டில் அந்த கலப்பை வருதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக வந்திருக்கும். இதே வந்து பேக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்லன்றப்ப ஸோ நம்மளுக்கு வந்து கைவலி வேணும், கைவலி வரும், ஸோ நம்மளுக்கு வந்து கைவலி வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்குக்கு வந்து போவாங்க. ஸோ பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வண்டியை வந்து வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ரேட் வந்து கூடுதலாக வந்துருக்கும். இதே ஃப்ரண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா ரேட் வந்து குறைவாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து முடிச்சிடும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கைவலி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் வந்து மாற்றி மாற்றி வந்து ரன் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லை. நான் வந்து வேலைக்காரங்களை வச்சு தான் வந்து பண்ணிக்கிறேன், அவங்கவுங்க ஆளாளுக்கு கொஞ்சம் நேரம் ஓட்டினாங்கன்னா போதும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் தான் ஓட்டுறேன், எனக்கு வந்து கைவலிலாம் வரக்கூடாது, எனக்கு வந்து அமௌண்ட் போனால் கூட பிரச்சனை இல்லை, 10 ரூபா 5 ரூபா கூடினா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பவர் வீடரை வந்து வாங்காதீங்க. ஸோ பேக்கில் கலப்பு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான பவர் வீடரை வந்து வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிகள்.